ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஏன்னா அந்த சைடு இருக்கிறவங்க சுயநலவாதியாக இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ லைஃப் லாங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அது புரியாது. உங்களுக்கு அதவே நீங்கள் கடைசியில் பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தெரியாது, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம லைஃப்பை டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம லைஃப்பை நம்ம தொலைச்சிட்டோங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும்போது அப்போ லாஸ் அண்ட் சஃபரர் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சுயநலமாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் முழுமையாக விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. உங்களுக்குள்ள அந்த அவேர்னஸ் எப்பயுமே இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய டைமை சேவ் பண்ணலாம். உங்கள் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் அன்னெசரியாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் எல்லாமே எழுந்தேன், எல்லாமே நான் விட்டு கொடுத்தேன், ஆனால் என்னோடய லைஃப் இன்னும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம தான் மாறணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நம்ம உணர்றதில்ல. ஸோ அந்த அவேர்னஸ் நமக்கு வரணும் அப்படிங்கும்போது அடுத்தவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாறணும், நம்ம தான் மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் சஃபர் ஆக மாட்டோம்.